பாட்டி பாட்டி உங்க புள்ள பூத்தொட்டி எல்லாம் கொண்டு வராரு. பூத்தொட்டியா? என்னடா அதெல்லாம்? பூத்தொட்டி நம்ம வீட்டுக்குதான். ஒரு வேலை செய், இதெல்லாம் கொண்டு போய் உள்ள வை, நம்ம வெளியில போயிடலாம். கோயில் கூடு மாதிரி ஒரு வீடு, அதுக்கு பூத்தொட்டி கொண்டு தான் குறைச்சேன். இதெல்லாம் இங்க வைக்க போறேன் பாத்தியா? மாடியில. மாடியிலையா? மாடியில வச்சா ஆளா தண்ணி ஊத்துறது? அதுக்குதான் நான் இருக்கேனே. உனக்கே நான் தண்ணி ஊத்த வேண்டியதா இருக்கு, நீ செடிக்கு தண்ணி ஊத்துறியா? நீ பாசத்தோட ஊத்துற, நானும் அதே மாதிரி ஊத்துறான்னு தான். எப்படியாவது போ, என்ன தண்ணி ஊத்த சொல்லாத. இனிமே உன்னை மாடிக்கு அனுப்பனா? டேய், பசங்களாம் செட்டப் பண்ணி தொட்டியெல்லாம் மாடி கொண்டு போ. சரி, தலைக்கு 10 பைசா. சரி, கமா கமா. தலையில வை, ஒரு அறிவு கட்டுறேன். சைட்ல வைடா. போ 10 பைசானதை பத்தியா பசங்க என்ன வேலை செய்யறானு. உடைச்சிங்க மண்டையை உடைச்சிடும், ஜாக்கிரதை. சீக்கிரம் செட்டப் பண்ணா. கமான் மார்ச். நேரா மிலிட்டரிக்கு அனுப்ப வேண்டியதான். நான் போய் தண்ணி கொண்டு வந்துடுறேன். போ. இந்தா குட் பை. கொஞ்ச நாளைக்கு யாரும் மேல வராதீங்க. இது வரேன், இருங்க வந்துடுறேன். என்ன நல்ல தோட்டத்துக்கு வந்துக்கிறேன், மேல வச்சா வேணாம், காயெல்லாம் இருக்கு. சரி, நாளைக்கு வரேன். ஆமா, பெரியவருக்கு எப்படி இருக்குது? இருமல் தான் இன்னும் குறையவே இல்லை. நான் தான் கேட்க மாட்டியா? அந்த கோயிலுக்கு போயிருக்குமான்னு எத்தனை தபா சொல்லிக்கிறேன். ஏன் இங்க சொல்லலாம், உங்க காது நீங்க யார போகுது? ஏன் அப்படிலாம் சொல்ற? பின்ன என்ன சொன்னா கேட்டாதானே. பாரு, ஒரு தபா அந்த கோயிலுக்கு போய்வா, பெரியவருக்கு குணமாகல, என்ன ஏண்டி கேள். சரி சரி, சீக்கிரம் துட்டு எடுத்துட்டு வா. யாருமா? நம்ம காய்கறிக்காரி ரொம்ப நாள் அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்லிட்டு இருக்கா. அம்மன் கோயிலா? இங்க பக்கத்துல தான் இருக்கான், ரொம்ப விசேஷமான கோயிலாம். அங்க அர்ச்சனை பண்ணா உடம்பு குணமாயிடுன்னு சொல்றா. அவ அவ்வளவு நம்பிக்கையோட சொல்றானா? போயிட்டு தான் வாயம்மா. ஐயோ, யாரும் வந்துட்டாங்களே. ஏண்டி அம்மா, அம்மனுக்குன்னு கொண்டு வந்த தேங்காயை உடைச்சிட்டியே, அது தப்பியா? அம்மனுக்கு முன்னால துடிச்சிட்டு இருந்த உயிரை காப்பாத்தத்தானே அந்த தேங்காயை உடைச்சேன். அது தப்புன்னு அம்மன் நினைச்சான்னா அதுக்கு என்ன தண்டனை வேணாலும் கொடுக்கட்டும். இப்ப எப்படிமா இருக்கு? பரவாயில்லம்மா. பார்த்து செய்த காரியம் தப்புன்னு சொன்னா எவ்வளவு துடுக்குத்தனமா பேசுறா. காலம் முத்தி எடுத்தோம். அவங்க பழமையிலேயே ஊறி போனதுனால நீ ஏதோ பாவத்தை செஞ்சுட்டேன்னு நினைக்கிறாங்க. நீ செய்தது எவ்வளவு பெரிய புண்ணியம்னு எனக்கு தரமா தெரியும். ஆமா, நீ எங்க இருக்கிற? நான் இங்க விநாயகர் கோயில் பக்கத்துல தான் இருக்கேன். நானும் பக்கத்துல முத்தியாமல் தெருவுல தான் இருக்கிறேன். பரவாயில்ல, நம்ம 2 பேரும் பக்கத்துல தான் இருக்கிறோம். அப்ப நான் வரேம்மா. அப்பா, சிங்காரா, கதவு கூட சாத்தாம எங்க போயிட்டான்? சிங்காரா, சிங்காரா இருக்கமா? மாடியில என்னடா பண்ற? ஆளை காணுமேன்னு பாத்துட்டு இருக்கேன். ஆளை காணும்னா? இல்லம்மா, உங்களதான் காணுமேன்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். ஏமா இவ்வளவு லேட்டு? கோயில சுத்திக்கிட்டே இருந்தேன், திடீர்னு மயக்கம் வந்துருச்சு, கீழே வந்துட்டேன். ஐயோ, அப்புறம்? தண்ணி தண்ணின்னு கத்தி இருக்கிறேன்.
ஒரு அம்மா தண்ணி கொண்டுறதுக்கு போயிருக்கா. அந்த சமயம் பார்த்து குழாயில தண்ணி வரல. நான் தவிக்கிறத பார்த்து ஒரு பொண்ணு அர்ச்சனைக்குன்னு கொண்டு வந்த தேங்காயை உடைச்சு அந்த தண்ணி கொடுத்துருக்கா. அந்த மாதிரி சமயத்துல இப்படி ஒரு ஐடியா வரணுமே, ரொம்ப புத்தாலி பொண்ணு. இத்தனைக்கு அந்த பொண்ணு ரொம்ப சின்ன வயசுடா. இங்கதான் பக்கத்தருவுல இருக்கலாம். எங்க அவனை காணோம்? டேய் சிங்காரங்கடா. ஆமா, மாடியில இருக்கார். மாடியில என்ன பண்றான்? எப்பா கோவளையில தண்ணி இல்லப்பா, வெறும் கோவளை. பக்கெட்டுமா தண்ணிமா, அது அதுக்குள்ள வந்த. இப்பதான் தெரியுது என் பிள்ளை எதுக்கு அடிக்கடி மாடிக்கு வரான்னு. உங்களுக்கும் தெரியுமே, அது கோயில்ல அன்னைக்கு தேங்காய் தண்ணி குடிச்சு ரொம்ப நல்ல பொண்ணு. புரியுது புரியுது புரியுது. ஏமா உனக்கு பிடிக்கல? பிடிக்கல. உன்னை நம்பிதாமா இவ்வளவு தூரம் வளர்த்துட்டேன். ப்ளீஸ் பிடிக்குன்னு சொல்லுமா. பிடிச்சிருக்கடா. பாத்தியாடா, நான் நினைச்ச பொண்ணத்தான் நீ நினைச்சுக்கிட்டு இருந்திருக்க. அப்புறம் என்னம்மா, நேரா போய் பேசி முடிச்சிட வேண்டியதானே. போட்டேன்னா அவசரத்தை பாரு, அவசரத்தை. அம்மா வாங்கம்மா, வாங்க. இந்தம்மா. வணக்கங்க. வணக்கம்மா. உட்காருங்கம்மா. அன்னைக்கு கோயில்ல மயக்கம் மட்டும் வந்துட்டாங்க சொல்லல, அவங்கதான் இவங்க. ஆமா ஐயா, அன்னைக்கு இந்த குழந்தை மட்டும் இல்லைன்னா எங்க எது என்ன இருக்குமோ தெரியாது. பெருமைக்கு சொல்றேன்னு நினைக்காதீங்க. இந்த சின்ன வயசுல இவ்வளவு இறக்க குணமும் மனிதாபிமானமும் இருக்கிறது ரொம்ப அதிசயங்க. அது அவ சுபாவமா. ஒருத்தருக்கு ஒண்ணுன்னா முதல்ல போய் நிப்பா. கல்யாணி, போய் காப்பி கொண்டு வாமா. ஏய்யா, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன். இப்ப எப்படிங்க இருக்கு? ஏதோ இருக்கம்மா. 2-3 மாசம் இங்கே தங்கி வைத்தியம் செஞ்சுக்கணுமா, டாக்டருங்க சொல்றாங்க. ஆமா, நீங்க எங்க இருக்கீங்க? இங்கதான்யா, பக்கத்தருவுல 10 வருஷமா இருக்கிறேன். அவர் காலமாயி 4 வருஷம் ஆகுது. எனக்கு ஒரே பிள்ளை, சொந்தமா டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தான் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஒண்ணும் அமைய மாட்டேங்குது. அது அதுக்கு நேரம் காலம் வரவேணாமா? சரியா சொன்னீங்க. நானும் எத்தனையோ இடம் பார்த்துட்டேன். இப்பதான் அந்த நல்ல நேரம் வந்திருக்கு. ஆமா, பொண்ணு உள்ளூரா வெளியூரா? இதே ஊரு தாங்க. அதுல என்ன ஒரு பெரிய அதிசயம்னா, நான் எந்த பொண்ணை நினைச்சுக்கிட்டு இருந்தானோ அதே பொண்ணத்தான் என் பையனும் நினைச்சுக்கிட்டு இருந்திருக்கான். அப்படிங்களா? அப்படி அமைறது ரொம்ப கஷ்டங்க. சட்டு புட்டு கல்யாணத்தை முடிச்சிருங்க. நீங்க பத்திரிகை வைக்கலன்னா நாங்க கல்யாணத்துக்கு வந்துருவோம். நீங்க இல்லாமலா? கல்யாணத்துக்கு சம்மதமே நீங்க தானே கொடுக்கணும். ஏன் சம்மதமா? என்ன சொல்றீங்க? ஆமையா, நானும் என் பையனும் நினைச்சது வேற யாரையும் இல்லைங்க, உங்க பொண்ணத்தான். என்னையா யோசிக்கிறீங்க? ஏற்கனவே கல்யாணமான ஒரு பொண்ணுக்கு மறுபடியும் எப்படி கல்யாணம் செஞ்சு வைக்கிறதுன்னு தான் யோசிக்கிறேன். என்னது, அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆனவளா? ஆமாம்மா, அவ புருஷன் வேற யாரும் இல்ல, நான் தான். அந்த பொண்ணு கல்யாணம் ஆயிருக்குன்னு சொன்னாலே நம்ப முடியாது. அதுவும் அந்த கிழவனை கட்டிட்டு இருக்கானா, என்னால நம்பவே முடியல. இந்த வயிற்றுல ஏன்டா கேக்குறேன்? நானும் அவ கல்யாணம் ஆகாதவன்னு நினைச்சுதான் அவ புருஷன்கிட்டயே போய் பொண்ணை கேட்டிருக்கேன். அந்த குடுமையை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னானாலும் இது ரொம்ப அநியாயமா. ஒரு சின்ன வயசு பொண்ணை போய் அந்த கிழவன் கட்டிருக்காருன்னா அந்த ஆளுக்கு அறிவு வேண்டாம்? அந்த ஆளு சொல்லி என்ன தம்பி பிரயோஜனம்? அது இருந்தாலும் அப்படி எழுதி வச்சுங்க. ஆமா, இந்த மாதிரி அக்கிரமங்களை பண்ண வேண்டியது என்ன ஏதுன்னு கேட்டா தலை எழுத்துன்னு சொல்வீங்க. இதை தவிர வேற என்ன தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? ஏண்டி வள்ளியம்மா, அந்த பொண்ணு ஏற்கனவே கல்யாணம் ஆனவன் தெரியுமா உனக்கு? தெரியுமேம்மா. அதேண்டி முதல்ல சொல்லி தொலைக்கல? தாதா, நீ கேக்குறதுல என்ன நான் ஏயம்மா, நீ போய் உன் பையனுக்கு அந்த வீட்டுல பொண்ணு கேப்பேன்னு எனக்கு என்ன ஜோசியம்மா தெரியும்? ஏதா ஜாட மாடி அப்படி சொல்லி இருந்தீங்கன்னா தகால் நீ விஷயத்தை முடிச்சுப்பேன். இத பாரு, இப்ப என் கையில சொல்லிக்கினீங்களா உடு. இந்த ஏரியாவிலேயே எந்தெந்த பொண்ணுக்கு கண்ணாலமா இருக்குது, எந்தெந்த பொண்ணுக்கு கண்ணாலமாலன்னு உன் கையில லிஸ்டா கொடுத்துறேன். பொடி பொடி லிஸ்ட் கொடுக்குறான், பெரிய லிஸ்ட். 1 கிலோ தக்காளியும் 10 பைசா கொத்தமல்லி எடுத்து வை. என்ன தம்பி? ஆமா, அந்த பொண்ணுக்கு வேற யாரும் இல்லையா? அது ஒரு பெரிய கோராம தம்பி. பாவம், அந்த பொண்ணுக்கு தாய் தகப்ப யாருமே இல்லையா. ஒரே ஒரு தாய் மாமன் தாங்கிறானா. அந்த ஆள் இந்த கிழவங்களை தான் வேலை செய்து நின்றுக்கிறான். இந்த பொண்ணு எப்படி அந்த ஆளை கல்யாணம் பண்ணிக்கிட்டா? அந்த கிழவனுக்கு ஒரே ஒரு புள்ள இருந்துக்கிறான். அவனும் சொத்துக்கு தராறு பண்ணி வீட்டை விட்டு ஓடி போயிட்டான். கிழவனும் நோயாளி, துணைக்கும் யாரும் இல்ல. மாமங்கார சொத்த மடக்க இதான்டா சமயம்னு பார்த்து அந்த கிழவனுக்கு இந்த பொண்ணை கட்டி வச்சுட்டான். அப்படியே அவன் மாமன் சொத்துக்கு ஆசைப்பட்டு கட்டி வச்சா கூட கிழவனுக்கு அறிய வேண்டாம்? அந்த ஆளை சொல்லி குத்தம் இல்ல தம்பி. ஆனா ஆசைக்குன்னு இல்லனாலும் உதவி ஒத்தாசிக்கு ஒருத்தி ஓணும் இல்ல. அதுக்காக ஒரு சின்ன பொண்ணு ஆசை அடிக்கணுமா அப்படின்னு நீ சொல்ற. ஆனா அந்த பொண்ணை பொறுத்தளவு சந்தோஷமா தானுங்கிறா. பாரு, ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ.
ஒரு பொண்ணுங்கழுத்துல ஒருத்தன் தாலின்னு கட்டிட்டான்னா அவன் கேவனா இருந்தாலும் சரி குமரனா இருந்தாலும் சரி அவன் மேல இருக்கிற பாசம் போவாது.